ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தினமும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ணநாதன் 6, 8, 12 போன்ற இடங்களில் இருந்தால் இந்த கர்ணநாதனை நம்மளுக்கு சாதகமாக எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கர்ணநாதன் யோகமான இடத்துல இருந்தால் எப்படி இயக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கிறேன். அதை யோகமாக இருக்கிறவங்க பாருங்கள். உங்கள் ஜாதத்தில் கர்ணநாதன் 6, 8, 12 சம்மந்தப்பட்டு மாரகம் பாதகம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நம்ம நம்மளுக்கு சாதகமாக இந்த கர்ணநாதன் நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த கர்ணநாதனை இயக்குவதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் டாக்டர் சொல்கிறாங்கல்ல, இனி உங்களை இனி கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எல்லா கிரகமும் உங்களுக்கு வலுவில்லாமல் பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து காரியமும் சக்ஸஸ் ஆகாமல் நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கர்ணநாதன் நீங்கள் கரெக்டாக கைப்பிடிச்சிங்க அப்படின்னா அந்த கர்ணநாதன் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி விட்டுருவார். ஏன்னா நான் இது நிறைய விஷயத்தில் நான் என்னோட கர்ணநாதன் இயக்கின அனுபவப்பட்டிருக்கிறேன். அதனால தான் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ பாதகம் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கும்போது நம்ம கர்ணநாதன் எப்படி இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருதில்ல. அதனால் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த அந்தளவுக்கு என்ன தூண்டுறீங்க. ஒவ்வொருத்தரும் ஃபோன் போட்டு கேட்குறீங்க, எஸ்எம்எஸ் அனுப்பி கேட்குறீங்க, இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இவங்க கேட்குறதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும், எப்படியாவது நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் தூண்டுதல் பேரில் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கையில் 6, 8 சம்மந்தப்பட்டு உங்கள் கர்ணநாதன் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் அந்த கர்ணநாதனை எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? முதலாவது கரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா பவக்கரணம். பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 6, 8, 12 பாதகம் மாரகம் போன்ற இடங்களில் இருந்தால் நீங்கள் எப்படி அந்த கர்ணநாதனை இயக்கலாம். செவ்வாய் அப்படிங்கிறத பாருங்கள். செவ்வாய் அப்படின்னாலே சிகப்புனாலே குங்குமம், இதெல்லாம் செவ்வாய் தான். நெத்தியில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் 6, 8, 12 மாரகம் சம்மந்தப்பட்ட இடங்கள்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், டெய்லி காலையிலே நீங்கள் வேலைக்கு போகும்போது நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குங்குமத்தை நீங்கள் காலையில் ஒரு நாளை வச்சுட்டு 2 அழிச்சிட்டு போங்க. அது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து சிகப்பு நிற பொருட்களை நீங்கள் கையில் கொண்டு போக வேண்டாம். அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். சரி, அந்த சிகப்பு நிற பொருளை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிகப்பு சட்டையை போட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம், நம்ம ஆஃபீஸில் அப்படி தான் போட வேண்டியிருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த சட்டையை வெளியே எடுத்து நல்லா உதறி கசக்கி கசன்னு போடுங்க. அதான் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து பெண்கள் குங்குமம் வைக்காமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ பெண்களுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, பெண்கள் ஒரு தடவை குங்குமம் வைங்க, வச்சுட்டு மறுபடியும் அதை அழிச்சிட்டு மறுபடியும் குங்குமம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பெண்கள் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் அடுத்து இந்த செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர காரணம் குறிக்கிறதுல. அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சகோதரர்களை எங்கேயுமே ஒரு முக்கியமான இடங்களுக்கு கூட்டு போகக்கூடாது, தனியாக தான் போகணும். ஏற்கனவே இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சண்டை சச்சரவு பெருசாக இருக்கும். அது வேற. ஒருவேளை அந்த செவ்வாய் குரு பார்வை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இருந்து அந்த செவ்வாய் சகோதரன் அப்படின்னு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சகோதரன் உங்க கூட இருந்தால் அவங்கள முக்கியமான இடங்களுக்கு கூட்டு போக வேண்டாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டிலே ஒரு தேங்காயை நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால், வெளியே கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து இறைவன் சன்னதியில் அதாவது இறைவன் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மாற்றி வச்சுட்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். சரி, தேங்காய் டெய்லி வைக்க முடியாதுன்னாச்சுன்னா வீட்டில் சமையலுக்கு தேங்காய் வாங்குவீங்கல்ல, அந்த தேங்காவை உடைக்கும் போது சாமிக்கு வச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். சாயங்காலம் அது குழம்புக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா தேங்காயை நீங்கள் உடைச்ச தேங்காய் கீறி துண்டு வெட்டி நீங்கள் ஓரமாக போட்டு போகலாம். அது சிறப்பு. ஓரமானா இங்கே தூர போடுங்கிறது இல்லை, சமையலுக்கு போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்க, ஓரமாக வச்சுட்டு போங்க. போயிட்டு வர காரியம் சக்ஸஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலையில் தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேய்க்க வேண்டாம். தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்ணநாதர் நெகட்டிவாக வேலை செய்வார். சரிங்களா? அடுத்து தேங்காய் மிட்டாய் இருப்பதுலாம், இந்த தேங்காய் மிட்டாயை நீங்கள் தினமும் காலையில் போகும்போது ஒரு சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா மளிகை கடையில் போய் ஒரு தேங்காய் மிட்டாய் வாங்கி அதை 4, 3 உடைச்சி சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மிட்டாய் 4 3 உடைச்சி 4 குழந்தைய கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். கர்ணநாதன் வலுவாகி கொண்டே இருப்பார். அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையிலே பருப்பு குழம்புல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளிப்பக்கம் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. அப்போ பருப்பு சாதம் நீங்கள் செஞ்சாலும் சரி, பருப்பு குழம்புல சாப்பாடு செஞ்சாலும் சரி, அதை பறவைகளுக்கு தானமாக கொடுங்க. போயிட்டு இரவு நேரங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை.
ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்துக்காக போகும்போது அதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து அங்கே நெகட்டிவ் விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதுக்கு தான் அந்த விஷயம் சொல்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து நம்மளுடைய முகத்தில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவானை குறிக்கிற கிரகம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீசை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஆண்களுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த புருவமும் வந்து மீசையும் புருவமும் வந்து செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம். அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து 6, 8, 12 சம்மந்தப்பட்டு மாரகம் பாதகம் சம்மந்தப்பட்டு அப்படின்னாச்சுன்னா பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புருவ முடியை வந்து அதிகமாக நீங்கள் வளர விடாமல் அதை பிடுங்கி எடுத்துருங்க பியூட்டி பார்லரை கொடுத்து. இது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆண்களாக இருந்து அப்படின்னாச்சுன்னா மீசையை முறுக்கி விடாதுங்க. மீசையை முறுக்கி விட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். அப்போ மீசை என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நார்மலாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. நார்மலாக பார்த்தாச்சுன்னா ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி மீசையை வந்து வீர மாதிரி முறுக்கி விட்டீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு தோஷத்தை யோகத்தை கொடுக்க போல தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அந்த மீசையை வந்து சில பேர் வந்து வலிச்சு விட்டுட்டு சுத்தமாக போகிறீங்களா, அப்படி போனாலும் யோகத்தை கொடுக்கும். இது வந்து பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அப்போது நீங்கள் வந்து கோவில்களில் போய் நீங்கள் போய் சாமி கும்பிடும்போது கோயிலில் வந்து குங்குமம் கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா குங்குமத்தை வாங்கி நெத்தியில் ஒரு தடவை வச்சுட்டு அப்புறம் அதை அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை வைங்க. மீதி குங்குமத்தை கோவிலில் வச்சுட்டு வந்துடுங்க. அந்த கோவிலில் தான் இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற குங்குமத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்களா, அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. அது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சிகப்பு நிறத்தை குறிக்கிற கிரகம். அப்போ சிகப்பு சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து வெளியே போகும்போது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். சரி, யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கோவிலுக்கு நம்ம மாலை போட்டிருக்கோம், சிகப்பு பட்டாடை தான் உடுத்து ஆகணும் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிறவங்க வந்து சிகப்பு சார்ந்த உடைகளை வந்து வெளியே தெரியாமல் உள்ளாடைகளாக நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு சிறப்பு. உள்ளாடைகளாக பயன்படுத்தும் போது மிக சிறப்பாக இருக்கும். இது பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து வந்து பாலவக்கரணம். இந்த பாலவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புலி. அப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி புலி நகம் நீங்கள் போடக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் வந்து 6, 8, 12 சம்மந்தப்பட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து புலி நகம் போடக்கூடாது. இது ஒரு வகை. அடுத்து வந்து கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் வர்றாரு. ராகு பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு 6, 8, 12 சம்மந்தப்பட்டு மாரகஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அல்லது பாவக்கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ராகு என்று சொல்லக்கூடிய அந்த தாத்தா ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை வணங்கக்கூடாது. தாத்தா ஃபோட்டோ வீட்டில் வச்சு பெரும்பாலும் நீங்கள் வணங்க மாட்டீங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்க ஒருவேளை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து வணங்காமல் போவதுதான் நல்லது. டெய்லி தாத்தாவுக்கு விளக்கு போட்டு கும்பிட்டு போகிறேன்னாச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக வராது. அதனால் வந்து பிரச்சனை இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ராகு அப்படிங்கிறது பாருங்கள். ராகு அப்படின்னாலே வந்து துரிதமான உணவுகள், பாஸ்போர்ட் உணவு சொல்கிறோம்ல, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி பாஸ்போர்ட் உணவுன்னு சொல்கிறோம்ல, வெளிநாட்டு உணவுகள். இந்த வெளிநாட்டு உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த உணவுகளை சாப்பிட்ற சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். அந்த உணவுகளை நீங்கள் தானம் கொடுத்தா உங்களுக்கு வந்து ராகு பகவான் யோகமாக வேலை செய்வார். ராகு யோகமாக வேலை செஞ்சார்னா கட்டுக்கட்டாக பணத்தையும் இங்கே கேட்குற விஷயத்தையும் அள்ளி கொடுப்பார். ராகு பகவான் மேலே கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் வந்து இந்த 9 கிரகங்கள் எந்த கிரகம் கிடையாது. ஏன்னா ராகு கொடுத்தா அப்படி கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய அமைப்பை வந்து பிரம்மாண்டம். ராகு யோகக்காரகன். அந்த உங்கள் ஜாதகத்தில் வந்து அவர் 6, 8 மறைஞ்சிட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த யோகத்தை எப்படி செய்யணும்? இதே பாவக்கிரகம் 6, 8 மறைவது கணக்கு சரி அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் அவர் கருணாதனாக இருக்கும்போது வந்து மறைஞ்சாலும் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தம் மறைஞ்சார் அப்படின்னாச்சுன்னா அதோட ஒரு சில விஷயங்களை கெடுதலையும் கண்டிப்பாக செய்வார். அப்போ கெடுதல் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா ராகு சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த முதுகெலும்பு வந்து ராகு சம்பந்தப்பட்ட இடம். அப்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா வேறு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த ஒரு இடத்துக்கு டெய்லி கிளம்புறதுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள்கிட்ட போய் முதுகில் 4 குத்தி விடுமா அந்த எலும்பு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சும்மா 4 தடவை கையை வச்சு தட்ட சொல்லுங்க. குரு அவங்க குழந்தை அப்படிங்கிறது குரு தட்டும்போது ராகு கட்டுக்குள் வருவார். சரிங்களா? குரு தட்டும்போது ராகு கட்டுக்குள் வருவார். தலை இந்த கழுத்து நரம்புல இருந்து இடுப்பெலும்பு வரை அந்த ராகு தன்மையை வந்து பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது வந்து செராக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா அவர் தான். சரிங்களா? அப்போ ஒரு செராக்ஸ் ஒன்று எடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி ஒரு செராக்ஸ் எடுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு செராக்ஸ் எடுத்து அதை வந்து உங்கள் ரேஷன் கார்டெலாம் வேண்டாம், உங்களுடைய செராக்ஸ் இருந்தாலும் சரி ஒரு ஃபோட்டோ செராக்ஸ் இருக்குன்னா அதை எடுத்து 2 கிழிச்சு போட்டு போகலாம். செராக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடிக்கடி நீங்கள் கிழிச்சு போட்டு போகிறது உங்களுக்கு ராகு பகவானை உங்களுக்கு வந்து தோஷத்துலேருந்து நிவர்த்தி பண்ணும். அடுத்து வந்து ராகு அப்படிங்கிறது உளுந்த வடை நம்ம எப்படி சாப்பிடலாம்னு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ராகு நிற்கிறாரு, ஒரு உளுந்த வடை வாங்குங்க. 4ஆ 3ஆ உடைச்சி அதை வந்து காக்கா கோயிலுக்கு போட்டுவாங்க. உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைக்கும். அப்போ உளுந்த வணிகிறது சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து ராகு அப்படிங்கிறது வந்து உளுந்தங்களியும் சேர்க்கலாம். உளுந்து கருப்பு கலர் உளுந்து வருதில்ல, இந்த உளுந்தை வந்து முழு உளுந்தாக நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ பயன்படுத்துறதுக்கு பதிலாக
அங்கே வந்து முழு உளுந்து வாங்கிட்டு வந்து மிஷினில் கொடுத்து அதை நீங்கள் உடைச்சிருங்க. இல்லை, நீங்கள் உடைச்சி அந்த தோலை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை வந்து தோசைக்கோ மாவுக்கோ யூஸ் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் மாதிரி அப்படி உருட்டு உளுந்துல முழு உருட்டு உளுந்து வாங்கிட்டு வருவாங்க, கருப்பு இல்லாமல் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே போடுவாங்க. அது வந்து தவறு. கருப்பு கலர் தோடோடு இருக்கிற உளுந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து உடைச்சி அதை வந்து நீங்கள் நனைய போட்டு அந்த தோலை வந்து உங்கள் கையால் களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மாவாக ஆட்டி நீங்கள் வந்து உங்களுடைய உணவாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை வெளிப்படுத்துவார். அடுத்து வந்து ராகு அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து கழுத்தில் வந்து செயின் போடக்கூடாது. சரி, கழுத்தில் செயின் போட்டிருக்கேன், என்ன பண்ணுறது? அந்த செயினை அத்துருங்க, கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? 6, 8 சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க வந்து கழுத்தில் வந்து செயின், வெள்ளி செயின் போட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த செயினை வந்து நீங்கள் வந்து இடையில வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் உங்கள் கையால் கோர்த்து நீங்கள் போடுங்க. தோஷம் வேலை செய்யாது, அதாவது யோகமாக வேலை செய்வார். கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பெல்லாம் போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா, காப்பு வந்து வெள்ளி காப்பு சில பேர் போடுறாங்கல்ல, நாகம் சம்மந்தப்பட்ட காப்பு போட்டு நாகமாய் சம்மந்த படம் வைக்கலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். சரி, யூஸ் பண்ணுற சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து உடைச்சி தான் போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா 6, 8 சம்மந்தப்பட்டாலே உடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கண்டிப்பாக கிரகங்கள் செய்யும், அதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஒரு நாகமாக கோயிலை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போவீங்க. கண்டிப்பாக போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சாமியை எட்டி பார்த்துட்டு ஒன்றும் வரம் கேட்காம உங்கள் பாட்டு பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா கோயிலை சுற்றி தான் கும்பிட்டு ஆகணும், மனசை நம்ம கும்பிட்டாதான் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாச்சுன்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே கோவிலில் வந்து எல்லாரும் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் சுற்றி வருவாங்கல்ல, நீங்கள் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் சுற்றிட்டு தெய்வத்தை பார்த்துட்டு வரம் ஒன்றும் கேட்க வேண்டாம், சுற்றிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். சிறப்பாக செயல்படும் இந்த ராகு. சரிங்களா? அடுத்து வந்து கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதுக்கு உண்டான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்றி. பன்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூமியை தான் தோண்டிக்கிட்டே இருக்கும். பூமிக்கு அடியில் விளையிற எந்த ஒரு பொருளையுமே வந்து நீங்கள் வந்து சாப்பிடாமல் தானம் கொடுப்பது சிறப்பு. சீனி கிழங்கு, ஏலக்கிழங்குன்னு சொல்கிறாங்களா, மரவள்ளி கிழங்கு, ஏலன்னு சொல்கிறாங்களா, இந்த கிழங்கு எல்லாமே வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். சரி, வீட்டிலேயே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? காலையிலே வந்து அதை 4, 3 உடைச்சி அதை வேக வச்சு நீங்கள் வச்சுட்டு போயிட்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து இரவு நேரங்களில் சாப்பிடுங்க, சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி அப்படிங்கிறது வந்து உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா கால் பகுதியையும் மூட்டு இந்த பகுதியும் குறிக்கிற முட்டு ஜாயிண்ட்டு ஆகிற இடங்களை குறிக்கிற இடம் வந்து சனி பகவான் வர. சனி பகவான் வர்றதுனால வந்து நீங்கள் வந்து சனி என்று சொல்லக்கூடிய செருப்பு, ஒரு சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா சனி வந்து 6 8 சம்மந்தப்பட்டார். உங்கள் கருணாநாதன் என்ன பண்ணலாம்? ஒரு கால் செருப்பு 7ஆம் நம்பரும் ஒரு கால் செருப்பு 6ஆம் நம்பரும் போடலாமா? போடலாம். பார்க்க அசிங்கமாக தெரியும், 2 போட்டுமே. அசிங்கத்தை பார்த்தா நம்ம குலைக்க முடியாதுல்ல, நம்ம ஜெயிக்கணும். அதுக்குண்டான வழி என்ன? ஒரு கால் செருப்பு 7ன்னா ஒரு கால் செருப்பு 8, இப்படி எடுத்து செருப்பு போடுங்க. எப்படி கடையில் கேட்க முடியும்? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2 ஜோடி செருப்பு வாங்கிட்டு வரணும். வீட்டில் வந்து போடும்போது வந்து ஒரு ஜோடி செருப்பை வீட்டில் வச்சுட்டு ஒரு ஜோடி இப்படி மாற்றி போட்டுக்குங்க, சிறப்பாக செயல்படும் உங்களுக்கு. அடுத்து சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய். அப்போ நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கணுமே தவிர நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, நல்லெண்ணெயை வந்து நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு வாங்க, விளக்கு நீங்கள் ஏற்றக்கூடாது. அந்த இதில் கோயிலை கொண்டு நல்லெண்ணெய் கொடுத்துருங்க, அடுத்தவங்க ஏற்றுட்டு நீங்கள் வந்து அந்த சாமியை வந்து போய் வணங்கிட்டு வாங்க, அவ்வளோதான். சனி அப்படின்னாலே இரும்பு. அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து உங்கள் கையோடு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. சரி, ஒரு இடத்துக்கு போகிறோம், வேறு வழியே இல்லை, ஒரு காரியம் சக்ஸஸ் பண்ணி ஆகணும், ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகிறோம், என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து வெற்றம்பு இருந்தனால் வெற்றம்பு எடுத்து சுத்தியில் எடுத்து ஒரு இரும்பை 4 துண்டாக வெட்டி போட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சனி பகவான் கருணாதனாக சிறப்பாக இயங்குவார். ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகிறீங்க, ஜெயிக்கணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? உங்களுடைய கர்ணம் வந்து கௌளவ கர்ணமாயிட்டு சனி பகவான் வந்து ஆதிக்கத்துக்கு வந்துட்டாரு, சனி இயக்கியே ஆகணும். என்ன பண்ணலாம்? 6 சம்மந்தப்பட்டாச்சு. ஒரு துண்டு இரும்பு எடுங்க, உங்கள் கையில் வெற்றிரும்பு சுத்தியில் எடுத்து ஒரு துண்டு இரும்பை துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக செய்யலாம். நான் சொல்கிறது ரெகுலராக வந்து உட்காந்து காலையில் இரும்பை கொண்டு தட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு இரும்பு துண்டு உடைச்சி போட்டே இருக்கலாம், இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சின்ன இரும்பு கம்பி இருந்தாலும் அதுக்கு கட் பண்ணி போட்டு போகலாம், தப்பு இல்லை. கையில் இரும்பு கொண்டு போக வேண்டாம். சரிங்களா? சரி, கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும், வழி இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வெட்டி போட்ட துண்டு இரும்பு இருக்கும்ல, அதில் ஒரு இரும்பு துண்டை எடுத்து கையில் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவு வகையில் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு, தினமும் காலையில் பழைய சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புங்க, சிறப்பாக இருக்கும். சரி, சனி பகவான் 6 8 சம்மந்தப்பட்டு என்ன பண்ணுறது? அதே பழைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வெளியே கொட்டிட்டு போங்க, வேலை முடிஞ்சு. சரிங்களா?
பழைய சாப்பாடு சாப்பிட்டு மீதியை கொண்டு வேஸ்ட் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணுறதுனா வெளியே கொண்டு சும்மா டிச்சிலாம் அங்கே கொட்ட வேண்டாம், ஒரு ஓரமாக கொட்டி வைங்க, ஏதோ ஒரு காக்கா குருவி சாப்பிட்டு போகும், அது உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாடையை குறிக்கிற இடம் சனி பகவான் தான், சரிங்களா? இந்த தாடை. அப்போ இந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முடியை ரொம்ப அழகுபடுத்தி வைக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். பெண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆண்களுக்கு வந்து ரொம்ப அழகுபடுத்தி வலுன்னு சேவிங்லாம் வைக்க வேண்டாம். அதில் 4 முடி இருக்கும்ல, கசனே வச்சுக்கோங்க. சனின்னா அழுக்கு தானே, அழுக்கு பாஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. வெளியே போகும்போது சுத்தமான ஆடையை அணிய வேண்டாம். சனினாலே அழுக்கு சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் கையில் கொண்டு நீங்கள் வந்து அதில் சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா சனி பகவான் வேகமாக வேலை செய்வார். சனி பகவான் 6 சம்மந்தப்பட்டார்ல, அப்போ என்ன பண்ணலாம்? சனியே வந்து 6 சம்மந்தப்பட்டார், உங்களுக்கு யோகமாக இல்லை. சனி அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த நிறம், புல்குல நிறம் இருக்குல்ல, அந்த நிறம் சார்ந்த ஒரு கர்ச்சிப்பு ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கையில் இருக்க கர்ச்சிப்பை வந்து நல்லா கசக்கி எடுத்து மடித்து தூரத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எள்ளு முட்டை எள்ளுள்ள இருந்ததுன்னா அதை வாங்கி அதை 4 உடைச்சி 4 சின்ன குழந்தைக்கு தானம் கொடுத்துட்டு போங்க, அல்லது வயதான பெரியவருக்கு தானம் கொடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கழுதை. கிரகம் விலங்கு பார்த்தீங்கன்னா கழுதை. உங்களுக்கு கிரகமாக வருது யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 6, 8, 12 சம்மந்தப்பட்டு மாரகம் சம்மந்தப்பட்டு நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா சுக்கிர பகவான் சொகுசான வாழ்க்கை கொடுக்குற இந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா சொகுசுகளை நீங்கள் விரும்ப வேண்டாம். சொகுசாக இருக்கணும், சொகுசாக ஒரு ஆடிகாரில் போகணும், ஆவடிகாரில் போகணும்னு ஆசைப்படாதுங்க. சிம்பிளாக இருக்கிறது என்னமோ அதில் நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா 6, 8 அப்படின்னாலே வந்து நேர் ஆப்போசிட், அவ்வளோதான். அப்போ இனிப்பு சார்ந்த பொருட்கள் வந்து நீங்கள் காலையிலே வந்து சர்க்கரை எடுத்து அந்த சர்க்கரை எறும்புகளுக்கு நீங்கள் காலையில் போட்டுருங்க. தூங்கி எரிஞ்சவனே எடுத்து கொஞ்சம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்து வெளியே வந்து எறும்புகளுக்கு அது கோலம் போடுறோம்ல, அரிசி மாவில் கோலம் போடும்போது அதில் சர்க்கரையை கலந்து அப்படி கோலம் போட்டு விட்ருங்க. இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க, சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் உங்களுடைய கரநாதன். அடுத்து வந்து சுக்கிரன் அப்படிங்கிற அந்த கிரகம் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கன்னி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க கிட்ட வந்து நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம். உங்கள் கன்னி பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆடை துணிமணி நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆடை துணிமணியை நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து காசு கொஞ்சம் வாங்கிடுங்க. அது மகளாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி உறவாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் காசு வாங்கிடுங்க. நீங்கள் வந்து அன்பளிப்பாக கொடுக்க வேண்டாம், சரிங்களா? அடுத்து சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாய் ஐட்டம் எல்லாமே சுக்கிரன் தான். இனிப்பு சார்ந்த, அதுவும் வெள்ளை கலர் முட்டாயாக இருந்தால் சுக்கிர பகவான் ஆதிக்கம் அழகாக அருமையாக இருக்கும். அப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கிற முட்டாய் போன்ற உணவுகளை வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து 6 சம்மந்தப்பட்டிருக்கும் போது ஒரு முட்டாய் வாங்கினா அது 2 உடைச்சி கொடுங்க, ஒரே முட்டாய் கொடுக்க வேண்டாம், உடைச்சி கொடுங்க, அது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான் வந்து இந்த முகத்தில் வந்து எந்த குறிப்பாக கண்ணங்களை குறிக்கிற இடம் சுக்கிர பகவான். உங்கள் சுக்கிர பகவான் வந்து 6, 8 சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கும்ல, நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பி போகும்போது அந்த சின்ன குழந்தைகள் சொல்லி உங்கள் கண்ணத்தை வந்து ஓங்கி ஒரு கிள்ளுகளை சொல்லுங்கள், வலிக்கிற அளவுக்கு. ஏன் அப்படின்னா 6, 8 பிரச்சனை, அடித்தா வலிக்கும்ல, அது 6, 8. அப்போ சின்ன குழந்தை அவங்க குரு, அந்த குருவை வச்சு உங்களுடைய கண்ணத்தை வந்து ஓங்கி ஒரு கிள்ளைகளை சொல்லுங்க, அதில் ஓங்கி கண்ணத்தை ஒரு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். 6, 8 இங்கேயே முடிஞ்சு போகும். போகிற பக்கம் சுக்கிர பக்கம் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து துணியை அயன் பண்ணி போட்டு போகிற அன்பர்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா 6, 8 சம்மந்தப்படும் போது அந்த துணியை வந்து அயன் பண்ண துணியை எடுத்து உதறி கசக்கி அதுக்கப்புறம் போட்டு போங்க. நீட்டாக ட்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட வேண்டாம், சரிங்களா? சரி. அடுத்து வந்து கரசை கரணம். இந்த கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திர பகவான். உங்களுக்கு வந்து யானை வந்து உங்களுக்கு வந்து விலங்கா வருது. யானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான். உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னால் விநாயகர் பெருமான் கண்டிப்பாக இருப்பார். அந்த விநாயகர் பெருமான் நீங்கள் கும்பிட வேண்டாம். கோவிலை பாருங்கள், எட்டி பார்த்துட்டு கோவிலை சுற்றிட்டு பேசாமல் கோவிலில் அந்த விநாயகர் வரம் கேட்க வேண்டாம். கோவிலுக்கு போங்க, உட்காருங்க, உங்கள்பாடு எந்திச்சுவாங்க. அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா சந்திர பகவான் 6 சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ யானையே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். கும்பிடும்போது பிரச்சனையை கொடுக்கும். அதே கும்பிடாமல் சும்மா உட்காந்துட்டு பார்த்துட்டு வரலாம், அது வேற, சரிங்களா?
யோகமாக இருந்தால் நீங்கள் கையில் எடுக்கலாம், யோகம் இல்லைன்னா நீங்கள் அதை கையில் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. அடுத்து சந்திர பகவான். சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர், உணவு, சாப்பாடு, இது எல்லாமே உணவு சார்ந்த விஷயம் எல்லாமே சந்திர பகவான் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சந்திர பகவான் வந்து உங்களுக்கு பாதகத்தில் இருக்கிறார், 6 8 சம்பந்தப்பட்டிருக்கிறார், உங்கள் லக்கணத்துக்கு 6 8 சந்திரன் இருக்கிறார், உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக மாறிட்டார், அல்லது 8ஆம் அதிபதி மாரகாதிபதியாக இருக்கிறார். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வெளியே வேஸ்ட்டாக ஊற்றுங்க, வேலை முடிஞ்சது. ஒரு சொம்பு நிறையா தண்ணி எடுங்க, எடுத்து வந்து வாயும் குப்பளிக்கலாம் ஒன்றும் குப்பளிக்கலாம், அப்படியே எடுத்து வெளியே ரோட்டில் ஊற்றிடுங்க தண்ணியை. 6 8 12 சம்மந்தப்பட்டிருக்குல்ல. அதனால் சாப்பாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பாடை வந்து எல்லாருக்குமே விரயம் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் விரயம் பண்ண வேண்டும். சாப்பிட்ற சாப்பாடை வந்து நீங்கள் கொஞ்சம் விரயம் பண்ணணும். என்ன செய்யணும், சாப்பிடும்போது தட்டிலேருந்து சாப்பிடும்போது தட்டிலேருந்து செதறி கீழே விழும்ல, அப்படி செதறி கீழே விழுந்தாலும் உங்களுக்கு லாபம். சாப்பாடு சாப்பிட முடியாமல் நிறைய வச்சு அதில் கொஞ்சோட எடுத்து கொண்டு போய் சாப்பாடை வந்து வெளியே நாய்க்கு வைக்கிற மாதிரி வெளியே கொண்டு நீங்கள் வச்சுருங்க. சாப்பாடு விரயம் பண்ணுவதே உங்களுக்கு சிறப்பு. சந்திரன் 8ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது தண்ணியை நீங்கள் வெட்ட வேண்டும். எப்படி வெட்ட முடியும், தண்ணி வெட்ட முடியுமா, வெட்டலாம். 1 லிட்டர் வாட்டர் கேனை வாங்குங்க, வாங்கி கேனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கத்தி எடுத்து அந்த கேனை வந்து தண்ணியோட வச்சு 2ஆக வெட்டி போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. சந்திரன் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்வார். வாட்டர் கேனை தண்ணி ஃபுல்லாக வச்சு அந்த வாட்டர் கேனோட சேர்த்து நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். உங்களுக்கு கருணநாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமாக வரதுனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு தண்ணியை வந்து நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுங்கள். தண்ணியை வந்து நான் யாருக்கும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு வந்து பரிகாரம் இப்படி தான் சொல்ல வேண்டி இருக்குது. சந்திரன் பாதகாதிபதியாக வந்தாலே அவங்க தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் தான், சரியா, எனக்கு வந்து ராசி இலக்கணத்துக்கு சந்திரன் வந்து பாதகாதிபதி 9ஆம் அதிபதி, விருச்சிக இலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகம்ல சந்திர பகவான். தண்ணி நான் நிறைய வேஸ்ட் பண்ணுவேன். ஆரம்பத்துலேருந்து எனக்கு அந்த பழக்கம் உண்டு. குளிச்சாச்சுன்னா மணிக்கணக்கில் குளிச்சுக்கிட்டே இருப்பேன், தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா தண்ணி வந்து விரயம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அதனால எனக்கு வந்து சந்திரனால் வந்து ஒரு தோஷமே கண்டிப்பாக எனக்கு வர்றதே இல்லை, சரிங்களா. தண்ணியை வந்து நம்ம விரயம் பண்ணாமல் இருக்கும்போது சந்திர பகவான் வந்து நம்ம தோஷத்தை கொடுத்துருவார். தண்ணியை விரயம் பண்ணணும், சந்திரனை விரயம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கலாமா, வாங்கக்கூடாது. வாங்கினா பிரச்சனை வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாங்கினா என்ன பிரச்சனை வரும். அப்போ தாய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்காமல் தாய்கிட்ட வந்து தாயை வணங்கிட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம், நீங்கள் வணங்கிட்டு போங்க, அது சிறப்பு. அடுத்து வந்து சந்திரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடம். நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடம் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடங்களில் போய் நீங்கள் அதிகமாக நிற்கக்கூடாது. இது ஒரு கணக்கு. வீட்டுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, சரி, சந்திரன் கருணாதான் வந்துட்டார், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்கே போகிறோம், ஒரு விஷயத்துக்காக போகிறோம், சாப்பிடாம போங்க, சிறப்பு. ஏன்னா சந்திரன் பாதகம் வர்றாரா, சாப்பிடாம போங்க. ஆனால் அதுக்கு முன்னால் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிற யாருக்கா ஒரு ஆள் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போங்க, நீங்கள் சாப்பிடாம போங்க. போயிட்டு வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சந்திரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். அப்போ வெள்ளை நிறம் காகிதம் ஏதாவது ஒன்று, அல்லது வெள்ளை நிறம் ஏதோ ஒரு காகிதம் இருக்குன்னா சந்திரன் 6 சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதை கிழிச்சு நீங்கள் போட்டு போங்க, ரொம்ப யோகமாக இருக்கும். சந்திரன் அப்படின்னாலே வந்து இட்லி சேர்க்கலாம். சந்திரனாலே திருவோண நட்சத்திரம் இட்லி தான், இட்லியும் சேர்க்கலாம். வீட்டில் இட்லி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இட்லியை வந்து 4 3 பிச்சு நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை காகத்துக்கு வச்சுட்டு போங்க, இல்லை பறவைகள் வச்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சந்திரன் வந்து இயங்கிக்கிட்டே இருப்பார். சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அன்பர்கள் வந்து காலையிலே ஒரு இடத்துக்கு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து சாப்பிடாம போங்க, அது உங்களுக்கு சிறப்பு. சரி, அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறது, தண்ணி தானே குடிச்சு ஆகணும். தண்ணி குடிக்கிற சூழ்நிலை வந்தாச்சு, டக்குன்னு ஒரு பாட்டு தண்ணி வாங்குறீங்க, கொஞ்சோட தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, இதே டீ காப்பிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். டீ வாங்குறீங்க, வெளியிலேருந்து குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் டீயை கீழே ஊற்றுறது, காப்பி கீழே ஊற்றுறது, இப்படி ஊற்றிட்டு போகிறது உங்களுக்கு சிறப்பு, சரிங்களா. சந்திரன் அப்படிங்கிறது அரிசி, சரிங்களா, அரிசி. சந்திரன் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ 12ஆம் அதிபதியாகவோ பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா தினமும் வந்து இரவு நேரங்களில் நீங்கள் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே அரிசி கொஞ்சோடு எடுத்து போட்டு வானிலையில் போட்டு வறுத்து எடுத்து அதை ஓரமாக வச்சுருங்க. காலையிலே அந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதோட கொஞ்சம் இனிப்பு கலந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பறவைகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு போட்டுகிட்டே இருங்க. சந்திரன் பாதகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நாளும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், கருணாதான் இயங்க ஆரம்பிச்சிருவார், சரிங்களா. இது சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எனக்கு சந்திரன் பாதகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன வயசில் ஒரு காலகட்டத்தில் வந்து அரிசியை வறுத்து மாவாக்கி அதில் வந்து சக்கரை போட்டு சாப்பிடுவோம். இது ஒரு சின்ன வயசில் ஒரு 15 வயசு 14 வயசு 15 10 வயசு இந்த மாதிரி காலகட்டங்களில் செஞ்ச விஷயத்த நான் இப்போ யோசித்து செய்கிறேன். ஏன் நம்ம அதை அன்னைக்கு அப்படி செஞ்சோம், அப்போ இதுக்கு சந்திரன் பாதகமாக இருக்குது, அப்போ நல்லா இருந்துச்சு.
அன்னைக்கு காலகட்டம் நல்லா இருந்தது. அப்போ அதை அப்படியே இன்னைக்கு வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கும் சரியாக வருது. அதனால தான் சந்திரன் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கும் மனிதர்கள் வந்து டெய்லி வந்து கொஞ்சோட அரிசி, ரொம்ப வேண்டாம், ஒரு 50 கிராம் அரிசியை போட்டு அப்படியே வானிலை வறுத்து எடுத்து அந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதோட கொஞ்சோட சர்க்கரை இனிப்பு கலந்து வெளியே இருக்கிற வீட்டுக்கு வெளியே இருக்கிற எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் உணவாக போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திரன் பாதகத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம். இப்போவே டைம் ஒருபாடு கேட்டு போல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம். இந்த வணிசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வர்றாரு. அப்போ வணிசை கரணத்துக்கு அதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால வந்து சூரியன் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்கும். 6, 8 சம்மந்தப்பட்டாச்சு, மாதகம் பாதகத்தில் இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? கரணதான் எப்படி ஏற்கிறது? ஏக்கி தான் ஆக்கணும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணலாம்? அப்போ கோவிலுக்கு போகும்போது வந்து சிவன் கோவிலில் போய் சாமி கும்பிட போகிறீங்களா, நந்தியை வணங்க வேண்டாம். போகும்போது அப்படியே உள்ளே போகிறீங்க, சிவனை ஒரு சுற்றுறீங்க, பார்க்குறீங்க, வணங்கிட்டு வேதாம் வந்துடுங்க. நந்தியை வணங்க வேண்டாம். காளை மாடு இந்த மாதிரி மாடுகளை பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த காளை மாடை வந்து கட்டி போடுறதுக்கு உண்டான கயிறு வாங்கி கொடுங்க. காளை மாடு கட்டி போடுறதுக்கு கயிறு வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பழைய கயிறை வாங்கிட்டு வந்து அந்த கயிறை வந்து நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போடலாம். இதை வந்து மாதம் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சூரிய பகவான் உங்களுக்கு வந்து கருணாதனை வரனால வந்து நீங்கள் வந்து காயத்ரி மந்திரம் சொன்னால் சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு இல்லை. அதால் வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்போ சூரிய பகவானை எப்படி ஏற்கலாம்? சூரியன் 5 மணிக்கு வந்து நைட்டு படுக்கும்போது பாருங்கள் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் போட்டுன்னு பாருங்கள். 6:55 6 மணி 20 நிமிஷத்துக்கு சூரியன் உதிக்கிறார் அப்படின்னா 6:30க்கு நீங்கள் எந்திங்க போதும். சூரியனை வந்து நீங்கள் வணங்க வேண்டாம். சூரியனை உதிக்கிறத நேரம் ஆப்போசிட்டாக எஞ்சுவாங்க. கையில் கடிகாரம் கட்டுற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா டைம் வந்து சரியாக வைக்க வேண்டாம், டைமை மாற்றி வைங்க. வீட்டில் கடிகாரத்தை வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைங்க, இல்லை 10 நிமிஷம் லேட்டாக வைங்க. இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு சூரியன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்யாமல் யோகத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா கெட்டுப்போன கிரகத்தை வந்து நம்ம மறுபடியும் ரிவேஸில் தான் அதை நம்ம கொண்டு வரணுமே தவிர கெட்டுப்போன கிரகத்தை வந்து நம்ம உடனே ஆக்ட் பண்ணணும்னா இப்படி தான் ரிவேஸில் தான் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அது ரிவேஸில் தான் செய்யும். அடுத்து வீட்டில் ஜன்னல் வந்து கிழக்கு ஜன்னல் இருக்கலாம். அந்த ஜன்னலை வந்து காலைல எஞ்சினை ஓப்பன் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறவரை அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் வேறு யாராவது ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் பாதத்தில் இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்களும் வந்து என்ன செய்யலாங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது கோதுமை தானே. கோதுமையை வந்து இரவு நேரங்களில் கொஞ்சம் வருங்க, கொஞ்சம் வானில் போட்டு எடுத்து வறுத்து வச்சுட்டு அந்த கோதுமையை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதோட கொஞ்சோட இனிப்பு கலந்து நீங்கள் வந்து குருவிகளுக்கோ பறவைகளுக்கு எறும்புகளுக்கு தானம் போட்டே இருங்க. சூரிய பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை செய்வார். அந்த சூரியன் வந்து கருணாதனாக இருக்கும்போது வந்து மிகுந்த யோகத்தை செய்வார். சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து தென்னை மரம் இருக்கு பார்த்தீங்களா, தென்னை மரம் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து தேங்காயை வந்து மரத்துலேருந்து பிடுங்கி கீழே போட்டுட்டு அதை சேர்த்து வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். தேங்காயை வாங்கி அதை உரித்து அதை உடச்சி காய வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருங்க. சூப்பராக இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது கருணாதான் அழகாக இயங்கிக்கிட்டே இருப்பார். சூரியன்னா தேங்காய், செவ்வாய்னாலும் தேங்காய் தான். இது இந்த அமைப்பு வந்து பவகரத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக செய்யலாம். அதை சொல்ல மறந்துட்டேன். சூரியன் அப்படிங்கிற சூரியன் செவ்வாய்னாலே தேங்காய் தான். அப்போது நீங்கள் வந்து வீடுகளிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு தேங்காய் உடச்சி வச்சுட்டு கிளம்பலாம். சரிங்களா? அது சிறப்பு. தேங்காவில் வந்து சூரியன் அப்படிங்கிறது சிவனா 3 கண் இருக்கும். தேங்காயில் 3 கண் இருக்குதா, அதை வந்து ஒன்றா எடுத்து அதை உடச்சி எடுத்துகிட்டு போகலாம். சரி, ஒரு இடத்துக்கு முக்கியமான ஒரு அவசரத்துக்கு போகிறோம், என்ன பண்ணுறது? கரணம் தானே இயக்கி ஆகணும், மிகப்பெரிய விஷயம், சக்ஸஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? ஒரு தேங்காய் எடுத்து நீங்கள் போகிற வழியில் இருக்கிற சிவன் கோவில் அல்லது விநாயகர் கோவிலில் வந்து உடைச்சிட்டு போங்க. அவ்வளோதான். அந்த தேங்காய் வந்து செதற்காயாக உடைச்சிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஒரு கோவிலில் போனாலும் சரி நீங்கள் வந்து செதற்காய் போடும்போது கருணாதன் உங்களுக்கு சாதகமாக இயங்கிக்கிட்டே இருப்பார். கோவிலுக்கு தேங்காய் வந்து நீங்கள் முழுசாக தானம் கொடுக்குறதுக்கு பதிலாக தேங்காய் வந்து நீங்கள் செதற்காயாக உடைங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் வந்து கோதுமை சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்ற சூழ்நிலை வந்தால் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் விரயம் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பு. சூரியன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சூரியன் அப்படின்னா ஆரஞ்சு தானே, ஆரஞ்சு மிட்டாய் கடையில் வாங்குங்க. ஒரு 4-5 இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில, முதல்ல உண்டு ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு கலரில் இருக்கிற மிட்டாய் ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று வாங்கி மிட்டாயை வாங்கி அதை உடைச்சி அதை சின்ன சின்னதாக உடைச்சி குழந்தைகளுக்கு தானம் கொடுத்துட்டு போங்க. சூரிய பகவான் உங்களுக்கு கருணாதன் இயங்கிக்கிட்டே இருப்பார் சூரியன் அப்படிங்கிறதுல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து நீங்கள் வந்து தலையை வந்து அழகாக சீவிட்டு மைனர் மாதிரி போகணும் அவசியம் இல்லை. முகத்திலலாம் பவுடர் அடிங்க, தலையை மட்டும் அப்படியே களைச்சி விட்டுட்டு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போவுமே அது வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து சூரியன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வீட்டில் வந்து இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறார்ல, கிழக்கு நோக்கி இருக்கிற ஜன்னல், கதவு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க திறந்து விட சொல்லணும். நீங்களே திறந்து விடணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பத்திரை கரணம். பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோழி விலங்குன்னு பார்த்தீங்கன்னா கோழி வருது. அவருக்கு வந்து கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். இந்த கேது பகவானை நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, கேது பகவான் எங்கே இருந்தாலும் விரக்தி தானே. அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசை வைக்காமல் போயிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், நடந்தால் நடக்கலாம் போட்டு போடா போடா அப்படின்னா அது வாடா வாடான்னு தேடி வரும். வாடா வாடானா போடா போடான்னு போயிட்டு இருக்கும். எதிர் மேலேயும் ஆசை வைக்காதீர்கள். அடுத்து வந்து பத்திரை கரணத்துக்கு அதிபதி 6, 8, 12 சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடம்னா என்ன? கோழி. கோழி வெற்ற இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. கோழி சாப்பிடலாமான்னா நீங்கள் சாப்பிடலாம். யோகமாக இருந்தால் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இப்போ இதில் வந்து கோழி சாப்பிடலாம். சரி, கோழி சாப்பிடும்போது நமக்கு ஒரு வித உணர்ச்சி வந்து நமக்கு திருப்தியாக இல்லைன்னாச்சுன்னா, கோழிக்கறி நீங்கள் அடிக்கடி வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. 200 தானே வாங்கி கொடுங்க, சிறப்பு. வீட்டில் இருக்கிற கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா கோழிக்கு வந்து உங்கள் கையால் நீங்கள் தீனி போடாதுங்க. கோழி முடி கீழே விழுது, அந்த முடியை எடுத்து அப்பப்போ வெட்டி போடுங்க. சரிங்களா? கோழி கோழி இறகு இருக்குல்ல, அதை வெட்டி போடுங்க. அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து கிரகமாக வர்றதால அந்த கிரகம் வந்து கேது பகவான் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட இடங்களில் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அவர் இருப்பது சிறப்பான முதல்ல பாருங்க. சரிங்களா? கேது பகவான் பாவக்கிரகங்கள் 6ல் இருப்பது சிறப்பு தானே. அப்போ 6ல் இருந்தால் அதை இயக்கலாம்ல, இயக்கலாம். ஆனாலும் 6ல் உள்ள விஷயத்தை நம்ம சாதகமாக செய்யும்போது 6ல் உள்ள இன்னொரு விஷயத்தை வந்து கெடுதல் பண்ண செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நல்ல விஷயத்த கெடுத்து கொடுப்பாங்க, கெல்ல விஷயம் நல்லா கொடுப்பாங்க, கெடுதலான விஷயம் நல்லா மாற்றி கொடுப்பாங்க. இது கேதுவோட தன்மை தானே, மாற்றி செய்கிற விஷயம் தானே. அப்போது 6ஆம் இடம் வேலைக்கு போகிற அன்பர்கள் வந்து இந்த கோழி கறி சம்மந்தப்பட்ட விஷயம் சாப்பிட வேண்டாம். கடன் இருக்கும் அன்பர்கள் வந்து இது செய்யலாம். நீங்கள் கடன் நிறைய இருக்குது, கோழிக்கறி நம்ம எப்படி நம்ம அடைக்கலாம்? கோழிக்கறி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க, கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கடனை தான் இயங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, விநாயகப் பெருமான் கோவிலுக்கு வந்து யோகமாக இருக்கிறவங்க போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம், விளங்கலாம். யோகம் இல்லாதவங்க வந்து அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா போங்க, வாங்க, சாமி கும்பிட வேண்டாம், சும்மா சுற்றிட்டு வாங்க, அவ்வளோதான். 6 சம்மந்தப்பட்டிருக்கு விநாயகர் கோவில் படுங்க, சாமி கும்பிடாமல் எஞ்சி வாங்க, அதுவே சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து கேது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மர்ம உறுப்பில் வந்து மலத்துவாரத்தை குறிக்கிற இடம். சரிங்களா? அப்போ வந்து கேது பகவான் வந்து 6, 8 சம்மந்தப்பட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா, உங்கள் வீட்டில் லெட்டின் பாத்ரூம் டாய்லெட் இருக்குல்ல, அந்த டாய்லெட்டுக்குள்ளே வந்து சுத்தம் பண்ணுற விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு யோகமாக இருந்தால் நீங்கள் வந்து செய்யலாம். யோகம் இல்லாமல் இருக்கும்போது அந்த சுத்தம் பண்ணுற வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிற யாராவது செய்யிட்டு நீங்கள் வந்து எப்போ வழக்கம் போல் செய்கிற விஷயம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்து கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே கேது பகவான் தான். அப்போ கம்பு கொஞ்சம் வாங்கி வச்சு அந்த கம்பு வந்து ஒரு டெய்லி ஒரு 100 கிராம் கம்பு எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து அதோட கொஞ்சம் சர்க்கரை இனிப்பு கலந்து பறவைகளுக்கு உணவு அப்படி எலும்புகளுக்கு போட்டுகிட்டே இருங்க. மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். கேது பகவான் கேது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட பொடி கட்டமாக வரதில்ல, இந்த கட்டத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போது நீங்கள் கையில் வந்து ஒரு கர்ச்சிப் கொண்டு போகிறீங்க, அது ஏற்கனவே கட்டம் போட்ட கர்ச்சிப்பாக இருந்தால் அதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு கர்ச்சிப்பை வந்து துண்டாக வெட்டி போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் யூஸ் பண்ணுற கர்ச்சிப்பை வந்து கட்டமாக நீங்கள் கர்ச்சிப்பை கொண்டு போவீங்க, அந்த கர்ச்சிப்பை வந்து வாரத்தில் ஒரு நாள் துண்டாக வெட்டி போட்டுருங்க. உங்களுக்கு வந்து கேது பகவானால் வரும் தொல்லை இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து உங்கள் தலையை வந்து நீங்கள் மாற்றி தலை செய்கிட்டே இருங்க, அதான் சிறப்பு. கேதுனா முடியை வந்து ஒரு நிலையில் இல்லாமல் முடியை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுற முடி வந்து 6, 8 சம்மந்தப்பட்டாலே கேது இருந்தாலே முடி கொட்ட தான் செய்யும். கொட்டினா கொட்டிட்டு போட்டு இருக்கிற முடியை வந்து இப்படி ஒரு நாள் கழிச்சு விடுங்க, இப்படி ஒரு நாள் கழிச்சு மாற்றி உங்கள் முடியை கலைச்சிக்கிட்டே இருங்க. அடிக்கடி வந்து முடியை வெட்டிக்கிட்டே இருங்க. ஸ்டைலுக்கு வந்து பங்கு விடுறேன், கொண்டை விடுறேன்னு சொல்லி விடாதுங்க. சரிங்களா? சரி, பெண்கள் என்ன பண்ணலாம்? பெண்கள் என்னாச்சுன்னா பூ முடி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து கேது பகவான் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த இடத்த குறிப்பார் அப்படின்னா, கேதுனா ஆன்மீகம் தானே. கேதுங்கிறது பாத்ரூமுக்கும் குறிக்கும், ஆன்மீகத்துக்கும் குறிக்கும். ஆன்மீகத்துக்கு குறிக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒரு சாமிக்கு ஒரு சூடம் பற்றைக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? சூடத்தை வந்து 2ஆ 3ஆ உடச்சி பற்றைங்க, அவ்வளோதான். முழு சூடத்தை கற்பூரத்தை காட்டுறதுக்கு பதிலாக ஒரு கற்பூரத்தை எடுத்து 4ஆ 3ஆ உடச்சி அதை வந்து வச்சு நீங்கள் தெய்வத்துக்கு காமிக்கும் போது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்துக்கு சேர்க்கலாம். கொய்யாப்பழம், முறுக்கு. காலையிலே நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம கருணாநாதன் வந்து 6 சம்மந்தப்பட்டார், என்ன பண்ணுறீங்க? ஒரு முறுக்கு எடுங்க, முறுக்கை எடுத்து கையில் வச்சு அப்படியே அமுக்குனீங்கன்னா பொறுப்பு நொறுங்கிருமா, அதை அப்படியே திகினீங்க ஒரு கோழிக்கோ காக்கா கோழிக்கோ போட்டு போயிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும்.
அல்லது ஒரு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து கொய்யாப்பழத்தை 2ஆக வெட்டி வீட்டில் வச்சுட்டு போங்க. சரிங்களா? அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் முக்காலி சேர் இருக்கலாம், சேர், அந்த சேர் இருக்குன்னா சேரில் உட்கார போல சேரை வந்து சரிச்சு போட்டு போங்க. வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் உட்கார சேர் தாங்க. நைட்டு சாயங்காலம் சேர் தான் உட்காந்துருப்போம். காலையில் போகும்போது அந்த சேரை தூக்கி ஓரம் வைக்கிறதுக்கு பிறகு ஓரமாக தள்ளி போட்டு சரிச்சு போட்டு போங்க. அது சரிஞ்சு கிடக்கட்டு, நீங்கள் பாட்டு போயிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் அதே சேரை எடுத்து போட்டு உட்காருங்க. சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இது கேது பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து 10 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சகுனிக்கரணம். சகுனிக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா காகம். சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து யோகம், உங்களுக்கு வந்து கரணம் தான் வர்றாரு. அப்போ ஏற்கனவே சொன்ன கௌரவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே பலனாக தான் இருக்கும். சனி பகவான்னா என்ன? சனி அப்படிங்கிறது நல்ல எண்ணெய். நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். சரி, தெய்வத்துக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா வாங்கி கொடுங்க, நீங்கள் வந்து விளக்கு போட வேண்டாம். சரி, வீட்லேயே விளக்கு போட சூழ்நிலை வந்துச்சு, என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர அந்த பாட்டில் வந்து கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போட்டு கொஞ்சோட எண்ணெயை வந்து பூமாதேவிக்கு ஊற்றுற மாதிரி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் தீபத்துக்கு போடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது கால் பாதம். கால் செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 8 சம்மந்தப்பட்டிருக்குல்ல. ஒரு கால் செருப்பு 7, ஒரு கால் செருப்பு 8, இப்படி மாற்றி எடுத்துக்கலாம். அப்போது 2 ஜோடி செருப்பு வாங்கி 6ஆம் நம்பர் செருப்புலையும் ஒரு ஜோடி வாங்குங்க, 7ஆம் நம்பர் செருப்புலையும் ஒரு ஜோடி வாங்குங்க. செருப்பை நீங்கள் மாற்றி போட்டு ஒரு ஜோடி செருப்பை வீட்டில் வச்சுருங்க. ரெகுலராக இது பண்ணிகிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து சனி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இனிப்பு வகையில் பார்த்தீங்கன்னா எள்ளு மிட்டாய் வருதுல்ல, எள்ளு மிட்டாயை வந்து அடிக்கடி வாங்கி முழுசாக கொடுக்காம குழந்தைகளுக்கு உடச்சி கொடுங்க. அது சிறப்பு. சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எள்ளு இருக்குல்ல, எள்ளு கொஞ்சம் எள்ளை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த எள்ளோட கொஞ்சம் சர்க்கரை இனிப்பு சேர்ந்து அதை உணவுகள் இந்த எறும்புகளுக்கு போட்டுகிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து எப்போவுமே வெளியே போகும்போது நீட்டாக சுக்கரன் மாதிரி அழகாக கௌரவமாக போகணும்னு ஆசைப்பட வேண்டாம். உங்கள் முகத்தையும் சரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து எளிமையாக காட்டுங்க, அதே சிறப்பு. ப்ளூ கலரில் உங்கள் வீட்டில் கர்ச்சிப் வச்சுருக்கீங்க, கொண்டு போகிறீங்க, அந்த கர்ச்சிப்பை வந்து கசக்கி அழுக்க டெய்லி துவைக்கிறதுக்கு பதிலாக அந்த துணியை வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா துவைக்கிறவன். கர்ச்சிப்பை எப்படிங்க 4 நாளைக்கு ஒருக்கா துவைக்கிறது? என்ன பண்ணுறது? உங்களுக்கு அமைப்பு அப்படி இருந்தால் அதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம். இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா நாய். கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு அப்படின்னாலே வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு 6 8 சம்மந்தப்பட்டுட்டார். என்ன பண்ணுறது? குரு பகவானை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் நம்ம வச்சு செய்வார். ஏன்னா குரு அப்படிங்கிறது குழந்தை, குருங்கிறது பணம், குருங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்பட அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நாய்க்குட்டி வளர்க்க வேண்டாம். நல்லா கேட்டுடுங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு அவரே உங்களுக்கு வந்து கரணாதனாக வந்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நாய் வளர்க்க வேண்டாம். நாய் வளர்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதனால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை, கடன்கள் இதெல்லாம் உருவாகி கொண்டே இருக்கும். பொருளாதார தடை ஏற்படும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? நாய் வளர்க்கக்கூடாது. நாய்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் வந்து நீங்கள் உணவு வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் உணவு வந்து வேற யார்ட்டா கொடுத்து நீங்கள் வைக்க சொல்லுங்கள். அதான் சிறப்பு. நீங்கள் வளர்க்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். அப்போ மஞ்சள் நிறத்தில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. சரி, யூஸ் பண்ண சூழ்நிலை வந்துட்டு என்ன பண்ணுறது? மஞ்சள் நிறத்தை வந்து அப்படியே அழுக்காக்கி அந்த கர்ச்சிப் கொண்டு போகிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதை அழுக்காக்கி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி கொண்டு போங்க. அதை வந்து மாற்றி கொண்டு போங்க, அவ்வளோதான். குரு அப்படிங்கிற அந்த லட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கி முழுதாக சாப்பிடாதுங்க. உடைச்சி எப்போவே வந்து ஒரு விஷயத்த வந்து பாருங்கள், உடைச்சி செய்கிறது தான் சிறப்பு. அப்போ வீட்டில் வந்து நீங்கள் விரலி மஞ்சள்லாம் இருக்குல்ல, அந்த விரலி மஞ்சள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே விரலி மஞ்சள் நீங்கள் முழுசாக வாங்கிட்டீங்கன்னா வீட்டில் வந்து உடைச்சி வச்சு அதை வந்து மிக்சர் போட்டு அடித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதான் சிறப்பு. அப்படி மஞ்சள் பொடி அப்படியே வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் மிக்சர் போட்டு அடித்து உடைச்சி அதை யூஸ் பண்ணுங்கள், சிறப்பு. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து காலைல கிளம்பி வெளியே போகிறோம், என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் ஒன்று எடுத்து அதை ஏசை உடச்சி வீட்டில் உரம் போட்டு அப்படி போங்க, வந்து அதை நீங்கள் குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குரு 6 8 சம்மந்தப்பட்டுட்டார். நீங்கள் என்ன பண்ண? குருனா கடவுள் தானே. 6 8 சம்மந்தப்பட்டார்ல, காலையிலே தூங்கி எழுந்த உடனே சாமி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக சரியாக வராது. அப்போ கருணாதன் இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா காலையிலே வந்து குரு பகவான் 6 8 சம்மந்தப்பட்டு இருக்கும் அன்பர்கள் வந்து காலையிலே தொழிலுக்கு போகும்பொழுது குரு பகவான் கருணாதனாக வர்றதுனால வந்து நீங்கள் வந்து காலையில் தூங்கி எழுந்தோடனே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணலாம்? காரியம் முடிஞ்சு வந்து தொழில் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து விளக்கு போடுங்க, அதான் சிறப்பு. குரு பகவான் வந்து கருணாதனாக வந்து உங்களுக்கு வந்து 6 8 சம்மந்தப்பட்டுட்டாரு. காலையிலே வந்து நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம், இரவு நேரங்களில் மட்டுமே சாமி கும்பிடுங்கள். வேலைகளை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் குளிச்சு சாமி போடுங்க, அதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து குரு அப்படின்னாலே வந்து குழந்தை. சரிங்களா?
அப்போது நல்லா கேட்டுங்க, காலையிலே தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்கள் குழந்தை இருக்குன்னா குழந்தை கையால் ஒரு அடி வாங்கிக்கிங்க. சரிங்களா? உங்கள் குழந்தை கையால் வந்து உங்களை வந்து ஒரு அடி ஓங்கி அடியம்மா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது விளையாட்டு போல் ஓங்கி அடிக்கும் போதில் அந்த அடியை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் செல்லமாக அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு தள்ளிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து இனிப்பு சார்ந்த பொருள். இனிப்பு சார்ந்த பொருள் இது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன். அதாவது குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு இந்த பாகத்தை குறிக்கிறது குரு பகவான் தான். சரியா? அப்போது ஒரு குரு 6, 8 சம்மந்தப்பட்டு வந்துட்டார். அப்போ நீ என்ன பண்ணுறது? மூக்கை வந்து அதிகமாக வந்து ஒரு ஆட்ட பேசியிருக்கோம் தொட்டு தடவிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானை சத்தமெல்லாம் ஓரமாக விட்டுறணும். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குரு பகவான் சாதகமாக இவங்க. இந்த குரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குரு 6, 8 சம்மந்தப்பட்டார்ல, கருணாதன் என்றார். கருணாதன் ஏக்கியே ஆகணும். என்ன பண்ணலாம்? தினமும் காலையில் வந்து ஒரு கப்பு 1 லிட்டர் தண்ணி எடுங்க. தண்ணி எடுத்து அதில் வந்து 10 கிராம் அல்லது 20 கிராம் மஞ்சள் பொடி போட்டு கலக்குங்க. கலக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க லெட்டின் பாத்ரூம் டாய்லெட் இருக்குல்ல, அங்கே வந்து தொளிச்சு விட்ருங்க. தொளிச்சு விட்டு நீங்கள் கிளம்பி போகலாம், வேலைக்கு போகலாம், சிறப்பாக இருக்கும். இல்லை லெட்டின் பாத்ரூம் வந்து பொதுவான ஒரு 10-15 குடும்பம் ஒன்றா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதில் வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இதே அளவு தண்ணியில் வந்து கலக்கி எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசல் வெளியே ஊற்றிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கி கொண்டே இருப்பார் எப்போவுமே. குரு அப்படிங்கிற அந்த மஞ்சள் கலர் சொல்கிறோம்ல, அந்த மஞ்சள் கலரை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு சட்டையை மஞ்சள் சட்டை தான் எடுத்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சட்டையில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து ரேஸாக ஒரு டேமேஜ் இருக்க வேண்டும். அப்படி டேமேஜ் இருந்தால் அது உங்களுக்கு சிறப்பு. அந்த டேமேஜ் இல்லாமல் நீங்கள் அந்த மஞ்சள் கலர் சட்டையை நீங்கள் சட்டை துணியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். பெண்களாக இருந்தாலும் சரி, சேலை அல்லது உள்ளாடை வெளியாடை போட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன டேமேஜ் பண்ணி போடுங்க. 6 சம்மந்தப்பட்டாலே ஒரு டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த துணியை அந்த மஞ்சள் துணியை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு யோகமாக வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். சரி, கர்ச்சிப் கையில் வச்சு என்ன பண்ணுறது? அதை ஒரு டேமேஜ் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 6-8 நாளே டேமேஜ். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து உங்கள் சின்ன குழந்தை ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து குரு அப்படிங்கிறது பணத்துக்கு அதிபதியாக வர்றாருல, அப்போ பணத்தை வந்து நீங்கள் வந்து யார் கொடுத்தாலும் வாங்கி அதை இடது கையில் வச்சு உங்கள் பாக்கெட்டில் வைங்க. சரிங்களா? 6 சம்மந்தப்பட்டால் இடது கையில் வச்சு பாக்கெட்டில் வைங்க. அல்லது அந்த பணத்தை வந்து நார்மலாக நீங்கள் வைக்கிறத நிலைமையை விட்டுட்டு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மடித்து நீங்கள் பாக்கெட்டில் வைங்க, சிறப்பாக இருக்கும். வீட்டிலே வந்து கிளம்பி போகும்போது சரி இன்றைக்கி நம்ம குரு பகவானை இயக்கி தான் ஆகணும். கருணாதன் என்ன பண்ணலாம்? ஒரு 10 ரூபா நோட்டை எடுங்க. அந்த நோட்டை வந்து நீங்கள் வந்து எல்லாரும் அந்த நோட்டை மடிக்கிற மாடலில் விட்டுட்டு நீங்கள் நேர் ஆப்போசிட்டாக அந்த காசை எடுத்து மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு அந்த கருணாதன் சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம். இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நாகம் விலங்காக வருது. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6, 8, 12 போன இடங்களில் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நாகம்மா கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. சரி, செஞ்சு ஆகணுங்கிற சூழ்நிலை என்ன பண்ணலாம்? அந்த கோவிலில் வந்து எல்லாரும் இடது பக்கம் சுற்றுறாங்க, நீங்கள் வலது பக்கம் சுற்றிடுவாங்க. இது சிறப்பு. கோவிலில் 6, 8 சம்மந்தப்பட்டாலே கோவிலுக்கு போனால் பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அங்கே பிரச்சனை உருவாக்காமல் நீங்கள் வந்து வரணும். முடிஞ்சால் சாமி கும்பிட்டு வாங்க. சாமி கும்பிடாமல் அங்கே அந்த கோவிலில் போய் இருந்துட்டு வாங்க, அதே சிறப்பு. நீங்கள் இருந்துட்டு கேட்காம வந்தால் வரம் கேட்காம வந்தால் தான் உங்களுக்கு வரம் கிடைக்கும். 6, 8 சம்மந்தப்பட்டு எதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது பின்னால் ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன். சரிங்களா? 6, 8 சம்மந்தப்பட்டாலே இப்படித்தான். சரிங்களா? அப்போது ராகு பகவான் உங்களுக்கு வந்து கருணாதன வர்றதுனால வந்து ராகு இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் உங்களுக்கும் சரியாக வரும். அப்போ தாத்தா ஃபோட்டோ வச்சு நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடாது. சரிங்களா? தாத்தா காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. ஆசீர்வாதம் வாங்காமல் இருந்தால் தான் பலன் உங்களுக்கு அந்த ராகுவும் செயல்படுவார். அப்போது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த இரவு நேரங்களில் வந்து நல்லா செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. காலையில் அதை நீங்கள் அழிச்சிட்டு போகலாம். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பாடல்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் உங்கள் செல்ஃபோனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அழிச்சிருங்க. காலையில் இடத்துக்கு போங்க, அழிச்சிட்டு போங்க. இப்படி செய்யலாம். உளுந்து சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். உளுந்த வடையை வந்து எப்போவுமே வந்து 6, 8 சம்மந்தப்படும் போது அப்படி கொடுக்குறதுக்கு மேலே உடச்சி பிச்சு கொடுங்க, அதான் சிறப்பு. உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து வாங்கி அதை வந்து உங்கள் கையால் வீட்டில் கொண்டு வந்து மிஷினில் அரைச்சி அந்த உளுந்தை வந்து அப்புறம் உடச்சி உளுந்தை எடுத்து உளுந்து தோடை வந்து நீக்கி அதுக்கப்புறம் நீங்கள் மாவாக யூஸ் பண்ணும்போது ராகு யோகமாக வேலை செய்வார். அடுத்து பாஸ்போர்ட் உணவுன்னு சொல்கிறோம்ல, இந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது, தானம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் சிறப்பு. பாஸ்போர்ட் உணவுனா கணக்கு எடுத்துங்க, காளான் அந்த மாதிரி எந்த ஃப்ரைட் ரைஸு சிக்கன் அந்த துரித உணவுகள் எல்லாம் வருதில்ல, இது எல்லாமே நீங்கள் வந்து தானம் கொடுக்க வேண்டிய பொருள் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். அதிகமாக நீங்கள் உணவு உட்கொள்ளக்கூடாது.
அல்லது வந்து சேமியா பாயசம், சேமியா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து காக்கா குருவிகளுக்கு நீ தானம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு சிறப்பு. அடுத்து உருட்டு உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருட்டு உளுந்தை வந்து ஒரு கொஞ்சோல உளுந்து எடுங்க, அது மிக்சியில் போட்டு அடித்து அதோட கொஞ்சம் இனிப்பு கலந்து குருவிகளுக்கும் எறும்புகளுக்கும் தானம் கொடுக்கலாம். மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிம்ஸ்துக்கரம் கரணம். இந்த கிம்ஸ்துக்கரம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து கிரகமாக வர்றாரு. உங்களுக்கு வந்து அட்டை, மண், புழு இதெல்லாம் வருது. அப்போ நீங்கள் சேமியா சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6-8 சம்மந்தப்பட்டு 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறாரு. கிம்சுக்கும் கரணத்தில் பிறந்துட்டோம், என்ன பண்ணுறது? நம்ம இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு தானே ஆகணும், அவரை கரணா இயக்கி ஆகணும். என்ன பண்ணலாம்? தினமும் வந்து சரிங்களா, பரிகாரத்துக்காக தான் சொல்கிறேன், இதை வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம் யாருமே. தினமும் வந்து ஒரு 3 வெத்தலை, அது 5 வெத்தலை வாங்கி அதை வந்து காலையிலே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அதை கிழிச்சு அதை அந்த வெத்தலை 4 மணி பிச்சு போட்டு போங்க. அது உங்களுக்கு சிறப்பு. 6-8 சம்மந்தப்பட்டு இருக்கும்போது அதே கருணாதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார், 1-5-9 இருக்காருன்னா வெத்தலை கையில் கொண்டு போகலாம். இது வந்து பிச்சு போட்டு போங்க, அவ்வளோதான். சரி, வெத்தலை பிச்சு போடுறதுக்கு மனசு கேட்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா வீட்டில் துளசி செடி வச்சுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் கருணாதன வரனால வந்து கண்டிப்பாக பார்த்தா உங்கள்கிட்ட துளசி செடி கண்டிப்பாக இருக்கும். அந்த துளசி செடியிலேருந்து வர்ற பூக்கள் வரும் வந்துருங்க, பூவை வந்து வெட்டி விட்டுகிட்டே இருங்க, சிறப்பு. தினமும் காலையிலே வந்து ஏதோ ஒரு துளசி இலையை பறித்து அதை பிச்சு போட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ துளசி செடியே வந்து உங்களுக்கு வந்து யோகம் தான். அந்த யோகத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா யோகமாக இருக்கும்போது அதை அப்படியே விட்டுடலாம். யோகம் இல்லாமல் அங்கேயே பிரச்சனை 6-8 சம்மந்தப்பட்ட 6-8னா வெட்டு குத்து பிரச்சனை, 12ங்கிறது விரயம், மாரகம் பாதகம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகிற விஷயம். இந்த விஷயத்துக்கும் சம்மந்தப்பட்டு அந்த கருணாதன் வர்றதுனால வந்து துளசி செடியை வளர்ந்து வரும்போது அதுலேருந்து வர இலையை பிடுங்கி எடுக்கிறது, பிச்சு எடுக்கிறது, பூ வரும்போது பூவை வெட்டி விடுறது, இதெல்லாம் வந்து நீ ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வெத்தலையை வந்து நீங்கள் வந்து கையில் கொண்டு போகிறது சிறப்பு. பட் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு 5 வெத்தலை இல்லை கடைசி ஒரு வெத்தலையாக எடுத்து 4-3 பிச்சு நீங்கள் ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலையை கொண்டு போனால் தான் அது உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். இல்லைன்னா கருணாதன் வேலை செஞ்சு கொண்டே இருப்பார். எப்படி செய்வார்? 6-8-12 சம்மந்தப்பட்டு மாரகம் சம்மந்தப்பட்டு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளால் அடி வாங்க முடியாமல் டோட்டலாக ஊரை விட்டு ஓர சூழ்நிலை உருவாகிடும். அப்போது 6-8 சம்மந்தப்பட்டாலே அதை உடைக்கிறது பிக்கிறதுன்னு சொல்லிடுறோம்ல, அதுக்கு பதிலாக அந்த கருணாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல ஒன்று பிச்சு தூர போட்டு அப்புறம் ஒன்று எடுத்து பாக்கியில் வச்சுட்டு போங்க, யோகம் சிறப்பாக இருக்கும். சரி, ஒரு பேனா தான் கொண்டு போகிறோம், என்ன பண்ணுறது? அது பேனா தானே, புதன் அப்படின்னாலும் பேனா தானே. ஒரு பேனா கொண்டு போகிறீங்க, சரி, இல்லை புதனா 2 பேனா, ஒரு பேனா வந்து எழுதுதான்னு பாருங்கள், எழுதலை, அந்த பேனாவை 4 ரூபா பேனா தானே உடச்சி தூர போட்டு இன்னொரு பேனா வச்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கருணாதன் இயங்கி கொண்டே இருப்பார். சரிங்களா? சரி, இப்போ ஏன் நம்ம வந்து கோவிலில் போய் சாமி கும்பிடணும், எல்லாரும் கும்பிட சொல்கிறாங்க, நீ ஏன் கும்பிட சொல்லாத அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல, அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவானும் சரி அல்லது வந்து கருணாதனும் சரி உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 6-8 மறைஞ்சி இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடவுள், நம்ம வணங்கக்கூடிய கடவுள் எல்லாமே மறைஞ்சி ஒளிஞ்சி இருக்குன்னு தான் அர்த்தம் கிரக அமைப்புப்படி. அப்போ ஜாதகத்திலே வந்து மறைஞ்சி இருக்கிற அந்த கிரகத்தை வந்து நம்மளுக்கு சாதகமாக இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்னென்னு தான் வந்து அதை வந்து நேரடியாக பாசிட்டிவாக இயக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணாலும் அந்த கிரகம் வந்து எந்தெந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த விஷயத்தின் தன்மை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா 6-8 அப்படின்னாச்சுலே வெட்டு குத்து உடைக்கிறது. அப்போ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை உடைச்சி நம்ம விரயம் பண்ணும்போது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும். சரி, 6-8 அப்படிங்கிறது என்ன? 6-8 உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒரு கருணாதனை வந்து 6-8 வந்துட்டார், நீ இயக்கும்போது என்ன நடக்கும்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன், அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்கள், மேலேருந்து கீழே வருவது, ஆக்சிடென்ட் விபத்து சம்மந்தப்பட்டது, கண்டங்கள் உயிர் கண்டங்கள் இதெல்லாம் வருவது 8ஆம் இடம். அதுலேருந்து வருவதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி போல் வர்ற மாதிரி ஒரு அதிகபட்ச பணம், திடீர்னு குபேரனாக்கிற விஷயம். அப்போ 6-8 சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நம்ம உடச்சி போடும்போது என்னாகுன்னா இங்கே வம்பு வழக்கு அசிங்க அவமானங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே அடிபட்டு போகும். அதில் இருக்கிற நல்ல விஷயம் நமக்கு வெளியே வரும். நல்ல விஷயம் என்ன? 6 அப்படிங்கிறது அடுத்தவங்க பணம். 6 யோகமாக வேலை செய்யணும்னா அடுத்தவங்க பணம் நம்மளுக்கு வரணும். 8ஆம் இடங்கிறது அப்போ 6-8 சம்மந்தப்பட்ட லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? 6-8 வந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து வட்டி காசாக வெளியே போயிட்டே இருக்கும், கடன் வாங்கிக்கிட்டே இருக்கும். 6-8 சம்மந்தப்படும் போது அதே 6-8 நம்ம யோகமாக மாற்றும் போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி பணம் வெளியே போச்சோ அது மாதிரி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நல்ல வேலை மூலமாக நல்ல வருமானமும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமும் பேரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து
மறைமுகமாக உங்களுக்கு நேரடியாக வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் ஒரு விஷயத்தை வெட்டி விட்டு ஒரு விஷயத்தை நமக்கு சாதகமாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? சரி, வீடியோ ஒருபாடு டைம் ஆகிட்டு நண்பர்கள் எப்படி பார்க்க போறீங்கன்னு தெரில. பரவாயில்ல, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? சரி, இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய கருணாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்து செக் பண்ணி சரியாக இயக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயமாக நடந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் ஒரு குறை இல்லாத அளவுக்கு இந்த கருணாதன் வந்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக உயரத்தில் கொண்டு நிறுத்துவார். இது என் அனுபவத்தில் உள்ள விஷயம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பரிகாரம் எல்லாமே வந்து என் அனுபவத்தில் வந்து என்னுடைய கருணாதன் யார் என்று பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நான் அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? அப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. சரிங்களா? இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.